ஒயிட் சாஸ் பாஸ்தா சீஸ் இல்லாமல் க்ரீமியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 200 கிராம் அளவு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகும்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்து வேக விடலாம். இந்த மாதிரி வேகும்போது பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா குக்காரனே தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் பட்டர் சேர்த்து சூடானதும் 3 பல் பூண்டை சீச்சி சேர்த்து பட்டரோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பாஸ்தாக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 கப் கார்ன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் கார்ன் கலர் மாறோட அளவுக்கு வதக்கணும். ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் கூடவே நீங்கள் கேப்சிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இந்த மசாலா ஒன்று சேர்ற அளவுக்கு பெரட்டிட்டு வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் டேஸ்டியான க்ரீமியாக ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஸோட கலர் மாறாமல் இருக்கும். கடாயில் பட்டர் சேர்த்து சூடானதும் 3 பல் பூண்டை சீச்சி சேர்த்து பட்டரோட ஃப்ரை பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 200 ml அளவு பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையெடுக்காமல் கட்டி விழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்து பரட்டி விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் போடாமல் சீஸ் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் பை ஃப்ரம் ஷோபனா.